நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இறையேசுவில் எனக்கு பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, நம்பிக்கையோடும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நமது பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னையினுடைய 60ஆம் ஆண்டு திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா கடவுளிடமிருந்து அன்னையின் பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான சகல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா. இந்த விழா இனி வர இருக்கின்ற புதிய ஆண்டு கடவுளினுடைய உன்னதமான பேரிரக்கத்தினால் நமது பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னையினுடைய தொடர் பரிந்துரையினால், பாதுகாப்பினால் நமது வாழ்வு நிச்சயமாக மாற்றத்திற்குரிய ஒரு வாழ்வாக மாறும். நாம் விரும்பியதற்கு மேலாகவே கடவுள் நமது வாழ்வை நிறைவாகவே ஆசீர்வதிக்கப் போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த மனநிலையோடும் தான் இந்த விழாவினை நம் ஒவ்வொருவருமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து பார்க்கிற பொழுது ஒருபுறம் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், மற்றொரு புறம் இறைவனின் அருள்வரங்களை பெற்று மகிழ்வோடு வாழவும் ஆண்டவரின் திரு அரியணை நாடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் புனிதையாக, பாதுகாவலையாக, நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய புனித தாயாக இருக்கக்கூடிய லூர்து தாயினுடைய திருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கரங்களை தட்டி வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவருக்கு தெரிவித்து மகிழ்வோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி ஃபீஸ்ட். ஏன்னா இன்னைக்கு எத்தனாவது நாள்? நவநாள் 7வது நாள். இன்னும் 2 நாள் 3வது நாள் திருவிழா நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம். அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த மனநிலை. நிச்சயமாக இந்த வருடம் இந்த விழா நான் நினைப்பதற்கு மேலாக ஒன்று பெற்றுக் கொடுக்கப்பட போகிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த மனநிலையோடு தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள். இதோ இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த நல்ல காரியம், எந்த சுப காரியம், எந்த ஒருவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டும், என் குடும்ப உறவுகளிடத்திலே நல்லதொரு சமாதானம் ஏற்பட வேண்டும், என் அன்பு பிள்ளைகளுக்கு நல்லதொரு மகபு வேண்டும் என்று சொல்லி எந்த வேண்டல்கள், எந்த ஜெபங்கள் எல்லாம் மனதில் இருத்தி மன்றாடி தொடர்ந்து நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, இவை அனைத்தையுமே காண்கின்ற கடவுள் நம் அன்னையின் பரிந்துரையின் வழியாக அவை அனைத்தையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த அன்பு அன்னையின் அருளும் ஆசிரும் என்னாலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த திருவிழா நாளில் மட்டுமல்ல, நீ வரக்கூடிய எல்லா நாட்களிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களுக்காக வேண்டுகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கள? எஸ். ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பங்கிற்கு திருப்பலி நிறைவேற்ற வந்த ஒரு ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு குருவானவராக வந்தேன். அதற்கு முன்னாடி இதே பணித்தளத்திற்கு வார இறுதி களப்பணிக்கு பவுல் இறையியல் கல்லூரியிலிருந்து பிரதர்ஸ் வருவாங்க. அப்போ எங்களுடைய இறையியல் படிப்பின் 3ஆம் ஆண்டில் இந்த வார இறுதி களப்பணிக்கு பொறுப்பாளராக நான் இருக்கும் பொழுது இந்த வீதியில் ஒரு வீட்டு மாடியில் தான் தங்குவோம். அப்போதைக்கு பிரதர் கிஷோர் அவர் இருந்தாங்க. இப்போ ஃபாதராக இருக்கிறாங்க கோட்டா டைசஸில். அவர் இருக்கும் பொழுது அடிக்கடி நான் இங்கே வந்து தங்குவேன். அப்பொழுது இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் எடுத்து அந்த ஞாபகங்களெல்லாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்வான தருணங்களாகவே வந்து செல்லுகிறது. அப்போது இருந்து நமது ஊருக்கும் இப்போது நான் பார்க்கக்கூடிய நமது ஊருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது. அது என்ன ஏதுங்கிறது எல்லாருமே உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நம்ம கடைசி அவர் பேசிக்குவோம், ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை, ஒரு மாற்றத்தை காண்கிற பொழுது என்னுடைய மனதில் அது மிகப்பெரிய மகிழ்வை தருகிறது. ஊருக்குள்ளே வந்தோடனே கொடிமரத்தை பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. ஒரு புதிய ஒரு கொடிமரம், சுற்றியுள்ள அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள்,
கீழே விரிக்கப்பட்டிருந்த ஒரு ரெட் கார்பெட், சிவப்பு கம்பளம் விரித்து அன்றைய நாள் 1000 வரவேற்றிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக குறைவான குடும்பங்களாக இருந்தாலும் எப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு இந்த லூர்து நகர் பங்கிறை சமூகம் ஒன்றும் எப்பொழுதும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்வாகவே இருக்கிறது. ஸோ இதற்காகவும் மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஓகே, இன்னைக்கு திருவிழாவினுடைய 7ஆம் நாள். இன்றைய நாளில் நமது மறையுறை சிந்தனைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு என்ன? யூபிலி ஆண்டு. யூபிலி ஆகட்டும் என்கின்ற வார்த்தையின் வழியாக உலகிற்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார் அன்னை மரியா. இன்றைய நாளில் நமக்கான ஒரு சிந்தனை அதுதான். ஆக்சுவலி நேற்றைய நாளில் நான் வந்திருக்கணும். நேற்றைய ஒரு குருப்பட்ட நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் இன்னைக்கு வர வேண்டிய நண்பர் நேற்று வந்தாங்க, நேற்று வர வேண்டிய நான் இன்று வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? மே மாதம் 1 தேதி. அடுத்து இன்னைக்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? எஸ். இந்த உலகத்தை உருவாக்கிய கடவுள் இருந்து இதோ இங்கே இருக்கிறாங்களே சின்ன பிள்ளைங்க, பலிபீட பணியாளர்களாக இந்த சிறு பிள்ளைகள் வரை எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பணியினை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால உங்கள் ஒவ்வொருவருக்குமே முதலில் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா? ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கும் அந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் சூசையப்பனுடைய விழாவையும் திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. அந்த திருக்குடும்பத்தின் ஒப்பற்ற உன்னதமான தலைவர் அந்த சூசையினுடைய தொடர் பாதுகாப்பும் பராமரிப்பும் பரிந்துரையும் உங்களுக்கு இந்த நாளிலே நிறைவாக கிடைக்கட்டும். சரி, மறையுறைகளை கடந்து செல்லுவோம். ஆகட்டும் என்று சொன்னால் அன்னை மரியா. இந்த ஆகட்டும் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொருள் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே. விவிலியத்தில் அதிகமான இடங்கள்ல அன்னை மரியாவின் செயல்பாடுகளை பற்றி நம்ம அதிகமாக வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஆகட்டும் என்கின்ற ஒரு வார்த்தை எப்படி மீட்பின் திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடவுளால் ஏற்படுத்த முடிந்தது, அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அன்னை மரியாள் என்ன செய்தார்? இன்று அதே ஆகட்டும் என்கின்ற அந்த வார்த்தையை நான் என் வாழ்வில் பின்பற்றுகிற பொழுது ஒரு குடும்ப தலைவராக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு அன்பிற்குரிய பிள்ளைகளாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வின் செயல் இருப்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க போகிறது என்பதனை சிந்திக்கவும் அதன்படி செயல்படவும் தான் இந்த 7ஆம் நவநாள் திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகட்டும் என்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு கேள்வி. ஒருவேளை அன்னை மரியாள் என்னையால் இது முடியாது, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி வானதூதர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க. என்னையால் இது முடியாது, என்னை விட்டுருங்கப்பா, நான் போய் சூசையப்பரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன், எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் கை கழுவிருந்தாங்கன்னா என்ன நிகழ்ந்திருக்கும்? அதுதான் இப்போ கேள்வி. மீட்பு கிடைத்திருக்காது. வெரி குட். வேற டிரான்சஸ் இங்கெல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் நல்லா பாட்டு பண்ணீங்க. சொல்லுங்க. ஒருவேளை அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்லவில்லை என்றால் என்ன நடந்திருக்கு இந்த உலகத்தில்? நற்செய்தி அறிவிக்கப்படாமலே இருந்திருக்கும். வெரி குட். கடவுளே வராமல் இருந்திருப்பாங்க. வெரி குட், கரெக்ட். அடுத்து வேற யார சொல்லுங்க. என்ன? கடவுளே இல்லை, அப்புறம் எப்படி புதுமைகள் நடக்கும்? புதுமைகள் நடைபெற்று இருக்காது. வெரி குட். அப்புறம் சத்தமா சொல்லுங்க. யாரோ சொன்னீங்க, ஒன்றும் கேட்கல. திருச்சபையே இருந்திருக்காது. வெரி குட். கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு குழுமம் இருந்திருக்காது. ஏன் திருச்சபை நம்ம போறோம்? நாமளே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றியவர்களாக, ஏதோ ஒரு நிலையில் இருந்தவர்களாக இருந்திருப்போம். வெரி குட். வேற யாராச்சும்? ஆகட்டும் என்கின்ற ஒற்றை வார்த்தையின் வழியாக இந்த உலகிற்கு மீட்பினை பெற்றுக் கொடுத்தவர் அன்னை மரியாள். அன்பிற்குரியவர்களே, இந்த அன்னை மரியாவினுடைய இந்த ஒற்றை வார்த்தை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது.
இதை பற்றி திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், இப்போ நமது திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்து போனாங்கள்ல, அவங்களுக்கு முன்னாடி இருந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், அவங்க திருத்தந்தையாக இருக்கும் பொழுது அன்னை மரியாவை பற்றி ஒரு திருத்துவ மடல் ஒன்றை வெளியிடுறாங்க. மீட்பளிக்கும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமடல், ஒரு சுற்றுமடல். அதில் அன்னை மரியாள் ஆகட்டும் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் வழியாக எப்படி இந்த உலகிற்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார் என்பதனை அங்கு திருத்தந்தை மிக அழகாக சொல்லுகிறார். எப்படி அப்படின்னா, கடலில் பயணம் செஞ்சுருக்கீங்களா யாராச்சும்? கடலில் இல்லை. சரி, இருள் நிறைந்த காட்டில் பயணம் செஞ்சுருக்கீங்களா? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இருள் நிறைந்த ஒரு வனத்தில், ஒரு காட்டில் பயணம் செய்கிற பொழுது அந்த இடம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும்? மிகவும் ரொம்ப இருட்டான ஒரு பகுதி. நிச்சயமாக மனதில் அச்சம் இருக்கும். எங்கிட்டேருந்து என்ன விலங்கு வரும்னு தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையோடு தான் அதை கடந்து செல்லுவோம். நாங்கள் திருத்தந்தை சொல்கிறாங்க, இருளும் கலக்கமும் நிறைந்த கடல் பயணம் போன்றது அது. இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் நம்பிக்கை தரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தவர் தான் அன்னை மரியா. அங்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இருளும் துயரும் நிறைந்த இந்த மண்ணுலக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குமே நம்பிக்கை தரக்கூடிய நட்சத்திரமாக இருப்பவர் அந்த அன்னை மரியா. அந்த அன்னை மரியாள் நம்மை என்னாலும் வழிகாட்டக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறாள். அவரது நட்சத்திரத்தினுடைய பாதுகாவலிருந்து, வழிகாட்டுதலிருந்து இன்று நாம் நமது வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்பதனை மிக அழகாக சொல்லி முடிக்கிறார். அதோடு அவர் நிறுத்தி கொள்வதில்லை. இந்த நட்சத்திரங்கள்லாம் நைட்டு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்ப்பதற்கு. மின்னிட்டு பார்ப்பது ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த நட்சத்திரங்கள் மின்னுதில்ல, அதற்கான ஒளியை அது எங்கிருந்து வாங்கிக்குது? கடவுள்கிட்ட இருந்து. நட்சத்திரங்கள் நைட்டு பார்ப்பதற்கு அழகாக இருக்காடா? நல்லா இருக்கா இல்லை? ஊருக்கு வெளியே பார் தெரியும். நிலா கூட இருக்கு. இந்த நிலாவாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ஏனைய கிரகங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே தங்களை ஒரு ஒளிமயமான ஒன்றாக காண்பிப்பதற்கு எதை சார்ந்திருக்கிறது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரியான பதில் தான். சூரியனை சார்ந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல சூரியன் உதிக்கவே இல்லை அப்படின்னா நட்சத்திரம் எங்கும் தென்படாது, நிலவு தென்படாது. இருள் எப்பொழுதும் இருள் ஒன்று மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும். அங்கு திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார், சூரியனாக இருக்கக்கூடிய கடவுளிடத்தில் இருந்து தனக்கான அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட அந்த அன்னை மரியாள் தன்னை ஒரு நட்சத்திரமாக பாவித்து இந்த உலக மாந்தர்கள் அனைவருக்குமே கீழ்த்திசை ஞானிகளுக்கு வழிகாட்டியதை போல ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் எல்லா நிலைகளிலுமே நமக்கு வழிகாட்டக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்பதனை மிக அழகாக சொல்லுகிறார். இந்த ஆகட்டும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னதால் தான் அன்று விண்ணகத்தினுடைய கதவு திறக்கப்பட்டது. கடவுள் மனிதனாக விண்ணகம் விட்டு மண்ணுலகம் வந்தார் என்பதனையும் அந்த திருத்துது மடலில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆகட்டும் என்று சொன்ன ஒரே வார்த்தை தான் விண்ணகத்தை திறந்தது. அந்த விண்ணகம் திறக்கப்பட்டதனால் தான் கடவுளோடு இருந்தவர், கடவுளாயும் இருந்தவர் மனுவூர் எடுத்து இந்த மண்ணுலகில் மீட்பராக பிறப்பதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார் என்று வாசிக்க பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படி கடவுள் இந்த மண்ணுலகில் மனுவூர் எடுத்து பிறப்பதற்கு யாருடைய திருவுளம் அங்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது அன்னை மரியாவினுடைய ஒரு வகையான எதிர்பார்ப்பும் எதிர்நோக்கும் நிறைந்த உள்ளத்தின் செயல்பாடாக இருந்தது என்பதனை திருத்தந்தை மிக அழகாக பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், இந்த உலக மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நீங்களும் நாங்களும் நாம் ஒவ்வொருவருமே மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அன்னை மரியாள் தன்னை ஒரு ஒப்பற்ற பழிபொருளாக கடவுளின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான நிலை! அந்த நிலையை எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து, கன்னி தாயானவளாக இருந்து நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் என்றால்,
ஒரு ஒப்புயர்வற்ற அருளை அவர் பெற்றிருந்ததனால் அந்த அருளை நமக்கும் இன்று அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் இந்த விழாவின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. இன்றும் பல இடங்களில் அந்த அன்னை ஒரு அன்புள்ளம் கொண்ட அன்னையாக, அருள் பாவிக்கின்ற அன்னையாக, தேடி வரக்கூடிய ஒவ்வொருவரின் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவரை நோக்கி கண்ணீர் சிந்தி மன்றாடுகிற ஒவ்வொரு தருணத்திலும் நம் உள்ளத்தின் குமுறல்களுக்கு, நம் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்றால் அந்த கடவுளின் அருளை அந்த ஒற்றை வார்த்தையினால் அவர் பெற்றுக்கொண்டதனால் மட்டுமே தான் அன்பிற்குரியவர்களே. ஒருவேளை அவர் இல்லை என்று மறுத்திருந்தார் என்றால் அந்த கடவுளின் அருள் என்பது அன்னை மரியாவுக்கு வழங்கப்படாமலே போயிருக்கும். அந்த அன்னை மரியாவின் வழியாக மீட்பு என்பது நமக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கும். ஆனால் கடவுள் தெரிந்து கொண்டார், இங்கு அன்னை மரியாவின் வழியாகத்தான் இந்த மீட்பு மானிடத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனை. பைபிள் இருக்கா? கொண்டு வந்தீங்களா இல்லையா? எடுங்க. ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 30 எடுத்து வாசிங்க. பைபிள் இருக்குல்ல? ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமடல், பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 8 இறைவார்த்தை 30. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருந்தார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருந்தார், தமக்கு ஏற்புடையானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், அங்கு அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்லி இந்த உலகிற்கு மீட்பினை பெற்று கொடுத்தார் என்றால் அங்கு அன்னை மரியாவினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, கடவுளின் திருவுள்ளமும் சேர்ந்தே அங்கு வெளிப்படுகிறது என்பதனைத்தான் இங்கு பவுலினுடைய வார்த்தைகள் மிக அழகாக அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராய கடவுள் இந்த மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வேண்டும், மீட்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்த பொழுது அவர் தமக்குரியோரை அழைத்திருந்தார் என்பதாக பவுல் இங்கு எழுதுகிறார். தமக்குரியோரை அவர் அழைத்திருந்தார். யார் வழியாக மீட்பை பெற்றுக் கொடுக்க முடியும்? அதனால்தான் மரியா என்கின்ற அந்த சிசு உருவாகுவதற்கு முன்னதாகவே அவருடைய பெற்றோராக இருந்த சுவைக்கின் அன்னாளை ஆண்டவரின் ஆவியானவர் அங்கு தடுத்தாட்கொள்ளுகிறார். எப்படியாக அங்கு யோவானுடைய பெற்றோராக இருந்த எலிசபெத் அம்மாவிற்கும் அவங்க காட்சி கொடுக்கப்பட்டது, அதே போலதான் இங்கு சுவைக்கின் அவர்களுக்கும் அண்ணாவுக்குமே ஆண்டவருடைய வானதூதர் காட்சியாக தோன்றுகிறார். அந்த செக்கரியாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குறுதி இன்று இவர்களுக்கு தரப்பட்டிருப்பதை திருமறை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நற்செய்தி நூல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது திரு அவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதிலிருந்து அன்னை மரியாவின் பிறப்பு வளர்ப்பு சார்ந்த ஒரு சில நிகழ்வுகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடவுள் விரும்பினார், இந்த பெண் வழியாகத்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த மண்ணுலகிற்கு மீட்பரை அனுப்ப வேண்டும் என்று. அந்த பெண்ணானவள் அன்னை மரியாவாக இருந்தார். இன்று அதே கடவுள் உங்கள் வழியாக, என் வழியாக, நம் அன்பு பங்கு தந்தை வழியாக, உங்கள் ஒவ்வொருவரின் வழியாக ஏதோ ஒன்றை இந்த உலகிற்கு, இந்த பங்கு இறை சமூகத்திற்கு, நமது உறவுகளுக்கு, நம் குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த திருவுளம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அன்னை மரியாவிடத்தில் காணப்பட்ட அதே ஆகட்டும் என்கிற மனநிலை நமது வாழ்வில் எப்பொழுதும் மேலோங்கி இருக்க வேண்டும். நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அன்னை மரியாவை பற்றி பேசும்பொழுது சொல்லுவார், இதோ இந்த அன்னை மரியாள் நமது நம்பிக்கையினுடைய கிரியா ஊட்டியாக இருக்கிறார், நமது நம்பிக்கையை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், நமது நம்பிக்கையை ஆக்கப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு வல்லமை மிக்க ஒரு பெண்ணாக நம் அன்னை இருக்கிறார் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுவார். இதோ இந்த நாளில் அந்த அன்பு அன்னையை பாதுகாவலையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் செய்வதெல்லாம் ஒன்று மட்டும்தான். அன்று எவ்வாறு அன்னை மரியாள் கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படைந்து உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னாரோ, அத்தகைய மனநிலை
ஒரு குடும்ப தலைவராக நம்மில், ஒரு குடும்ப தலைவியாக நம்மில், குழந்தைகளாக நம்மில் எப்பொழுதெல்லாம் வெளிப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய மாட்சிமை உங்கள் வழியாகவும் ஒவ்வொருவர் வழியாக வெளிப்படுத்தப்படும் என்பதனைத்தான் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்னை மரியாவை போன்று அப்படி ஆகட்டும் என்று சொல்லக்கூடிய தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் வாழ்வின் எல்லா நிலைகளிலுமே மேலோங்கி இருக்க வேண்டும். கடவுளை முன்னிட்டு கடவுளுக்காக ஒரு செயல் செய்யப்படுகிற பொழுது ஒரு ஊராக இணைந்து வந்து, ஒரு பங்கிரை சமூகமாக இணைந்து வந்து அவற்றை நாம் செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அங்கு கடவுளின் ஆவியானவர் துணை இருக்கிறார். அவரின் வல்லமையினால் தான் நாம் பணியாற்ற செய்கிறோம், நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரிய சமூகமே, இதோ இந்த நாளில் நம் அன்பு அன்னையும் நமது வாழ்வில் எதிர்பார்ப்பதெல்லாம் அத்தகைய பண்பு நலன்களை மட்டும்தான். நீங்கள் கடவுளை முன்னிட்டு உங்களை தாழ்த்துகிற பொழுது, கடவுளின் செயல் திட்டத்தில் நீங்களும் இணைந்து பயணிக்கிற பொழுது, கடவுள் அன்னை மரியாவை போன்று உங்களை மேலே உயர்த்துவார். அப்படிப்பட்ட மேன்மையான நலன்களால் நமது வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆகட்டும் என்று சொல்லி கடவுளின் திருவுள்ளத்தை மட்டுமே தேடக்கூடியவர்களாக எந்நாளும் வாழ முற்படுவோம். அவ்வாறு வாழுகிற பொழுது அந்த அன்பு அன்னையின் அருள் பரிந்துரை எந்நாள் நம் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை மனதில் இருத்தி தொடர்ந்து அன்னையின் பரிந்துரையோடு இப்பள்ளியில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.